அதை இன்னைக்கு தங்கத்தை வெள்ளியை நாணயமா பயன்படுத்தினிய நோட்டு புழக்கத்தை தோல்ல நாணயத்தை அடிச்சு விட்டவன் யாரு? அடைய அந்த துக்குலக்குன்னு ஒருத்தன் உனக்கு கிடைச்சிருக்காட்டு தங்க காசும் வெள்ளி காசையும் வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு தூக்கிட்டு போகலாமா? நீங்க பேப்பர்ல நோட் அடிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறவன் யார்? முகமது பின் துக்ளக். அவர் தான் நோட் அடிச்சு விடுறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்றால் தகராறு வந்தால் உள்ளே தோண்டி பார்த்தால் அங்கே கல்லு உண்டப்பட்டிருக்கும், சர்வே நம்பர் இருக்கும். இதை உண்டாக்குனவன் யாரு? வெள்ளக்காரனா? நீனா? ஜவஹர்லால் நேருவா? யாரு உண்டாக்குனா? முஸ்லிமாக இருந்த காரணத்தினால் எவனை கோமாளியாக சித்தரிக்கிறாயோ அந்த முகமது பின் துக்ளக் உண்டாக்கினான். அவன் இந்த நாட்டிற்கு இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லையானால் எவன் சொத்து யாருக்கு உரியதுன்னு கண்டுபிடிக்க இயலாது. எந்த ஊரை எவனுக்கு உரியது என்று நாட்டினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஞ்சி இஞ்சியாக அங்குலமங்கலமாக அளந்து முறைப்படுத்தல் என்பது இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட உனக்கு முடியாது. அப்ப ஆச்சரியப்படுறோம். எப்படி இப்படிதான் இந்த இடம் கூட துல்லியமா அளந்து அங்க உட்கார்ந்து பேப்பரை வச்சுக்கிட்டு வருவாங்க அதிகாரிகள். வருவாங்க இந்த இடத்துல தோண்டுவாங்க, கல் இருக்கு. இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் இல்லாத அந்த காலத்துல எவ்வளவு துல்லியமான கணக்கு. இந்த கணக்கு போட்டவன் யார்? இந்த நாட்டை எல்லா வகையிலும் மேம்படுத்தி ஒன்றுபடுத்தி அதுக்கு தேவையான அறிவை வழங்கி சட்ட நியாயங்களை அதனாலதான் 800 வருஷம் இந்த நாட்டை ஆளும் போது அவனை எதிர்த்து எந்த மக்களும் கிளர்ச்சி பண்ணவில்லை. வெள்ளக்காரன் 200 வருஷம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. முஸ்லிம்கள் 800 வருஷம் தாக்கு பிடித்தார்கள் என்றால் நல்லது செய்தார்கள், நாட்டை பண்படுத்தினார்கள், நாட்டை வளப்படுத்தினார்கள், ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள், நீதி பரிபாலனம் செய்தார்கள். இப்படி எல்லாம் செய்த ஒரு நாடாயிற்று. இதை பாவியை பறித்துக் கொண்டார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் களத்திலே இறங்கி மற்றவர்களை விட அதிகமாக தியாகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். வெள்ளக்காரனை எதிர்ப்பதற்கு காரணம் வழங்குதா? உண்டாக்குறது நாம, சீரமைச்சது நாம, அறி கொடுத்தது நாம, எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் வெள்ளையருக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதன் எதிரொலியாகத்தான் என்ன நடக்கும் என்றால் பள்ளிவாசல்ல உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு தேவபந்து உத்தரப்பிரதேசத்தில அந்த தேவபந்துங்கிற ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் ஹூனி மஸ்ஜித். ஹூனி மஸ்ஜித் என்றால் ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் அர்த்தம். அந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் சுவரெல்லாம் துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கும். ரத்தங்கள் அப்படி மங்கிய கலர்ல சுவர்கள் எல்லாம் காட்சியளிக்கும். அதை போய் பார்த்து வரலாறு என்ன என்று பார்த்தால் பள்ளிவாசலிலே இமாம்கள் வெள்ளையனை விரட்டுவதற்கு நீங்கள் களமிறங்குங்கள் என்று உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது திமுக பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்த வெள்ளையர்கள் பரங்கியர்கள் தொழுது கொண்டிருந்த மக்களையும் இமாமையும் சுட்டு தள்ளுகிறார்கள். அந்த குண்டடிகள் தான் சுவர்களிலே. எந்த வழிபாட்டு தலத்திலாவது வெள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்களா? தேவையில்லை. வழிபாட்டு தலங்களிலே பிரார்த்தனை செய்வார்கள், பூஜை செய்வார்கள். முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் தான் சுதந்திர போராட்டத்திற்கு மர்க்கஸாக மையமாக செயல்பட்டு வந்ததை பார்க்கிறோம். இதனால் தான் நீங்கள் சுதந்திரத்துக்கு போரிட்ட அந்த தியாகங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருப்பார்கள்.